இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? விசாலாச்சி வர நேரமாச்சு, வழிபடு. எங்க நில்லுங்க. எங்க சொன்னா கேளுங்க. உங்க கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏய், நான் சொல்றத கேளு, பிரச்சனை பண்ணாத. வழி விடு, நான் போகணும். ஏங்க இப்படி என் மேல கோவப்படுறீங்க? 2 நிமிஷம் என் கூட ஆசையா பேச மாட்டீங்களா? நம்ம பேசிட்டு இருக்கிறது யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரும். எங்க யாரும் பார்க்க மாட்டாங்கங்க. 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போங்களேன் ப்ளீஸ், எனக்காக. உனக்கு புரியாதா சொன்னா? ஏங்க என் மேல இப்படி கோவப்படுறீங்க? கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு போங்களேன். விசாலாச்சி அம்மா, ஐயாவை கூட்டிட்டு வாங்கோ. போனவர் ஆளை காணோம். நில்லுங்க. இப்ப நான் சொல்றது கேளுங்க. இதோ இப்ப கூட்டிட்டு வரேன். என்னங்க ஏங்க, எல்லாரும் கீழே காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சரியா இருக்கான்னு படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, வா போலாம். ரிமோட் மேஜிக் கீழே போயிடுச்சு, எடுக்க கூட முடியாதே. பயந்துட்டீங்களா? நல்லா பயந்துட்டீங்களா? ஐயோ, இப்ப நம்ம கீழே போணுமே. அண்ணனை வேற காணோம். எவ்வளவு பெரிய பிளான பண்ணோம், இப்படி சொதப்பிடுச்ச. மேகலை கேட்டா என்ன பதில் சொல்றது? வாங்க மாமா, வாங்க. பத்மா, இவ்வளவு கோவப்படாதீங்க. சொன்னா கேளு. சொன்னா கேளு பத்மா. வேண்டாம், உங்க உறவு வேணா, ஒட்டு வேணாம். நானும் என் பொண்ணு எங்கயாவது போய் பழிச்சுக்கிறோம். வாடி, எங்க போவோம் பத்மா. அத்தை, அத்தை போகாத பத்மா. அத்தை என்னங்க? ஐயோ, போறாங்களே. எங்க எங்க கூப்பிட போயிட்டே இருக்காங்க. மாப்ள, மாமா, மண்டபத்துக்கு போன் பண்ணி கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுங்க. எந்த ஏற்பாடு செய்ய மாட்டேன். சிவா, நீ இங்க இருக்க மாட்டா? ஜனனி அழைச்சிட்டு மலேசியாவுக்கு போயிட்டு நீயாவது நல்லா, எனக்கு அது போதுண்டா. எங்க அப்பா எனக்கு மண்டபத்துக்கு போன் பண்ணி கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடு. நீங்க இருக்க மாட்டா? ஜனனி அழைச்சிட்டு மலேசியாவுக்கு போயிடு. நீயாவது நல்லா, எனக்கு அது போதும்.
இத பாரு துளசி, நீ மலேசியாக்கெல்லாம் எப்படி போக முடியும்? இதுதான் உனக்கு நடக்க போற உண்மையான கல்யாணம். இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தே ஆகணும். சும்மா இப்படியே பார்த்துட்டு இருக்காம விசாலட்சுமி கிட்ட நீ போய் பேசு. நீ சொன்ன அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அவசியம் இந்த கல்யாணம் நடக்கணும்னு அவங்க கிட்ட சொல்லு. சித்தி, இப்படி சுயநலமா யோசிக்காதீங்க. குடும்பத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் எப்படி சொல்லுவேன்? அது நல்லாவா இருக்கு?